வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஸ்ரீரங்க நீத்தலு அப்படிங்கிற படத்தோடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுஹாஸ், ருஹானி சர்மா, வீராஜ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. பிரவீன்குமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் மொத்தம் 3 கதைகள் வந்து காட்டப்படுது. 3 கதைகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத கதைகளாக தான் வந்து இருக்கும். ஸோ இதில் முதல்ல வந்து பார்த்தோம்னா முதல் கதையோட ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு வேலை தான் வந்து பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸ் ஆகணும், 4 பேர்த்துக்கு நம்மளை வந்து தெரியணும், ஏரியாக்குள்ளே ரொம்ப கெத்தாக சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல்வாதியோட கான்டாக்ட் வந்து வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஊருக்கே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பேனர் ஒன்று வந்து இவர் ரெடி பண்ணுறாரு. ஸோ என்னதான் இவர் வந்து ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் இவருக்கு வந்து 4 பேர்த்துக்கு நம்ம தெரியணும், ஸோ இதுதான் வந்து பெருசு அப்படின்னு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாரு. ஸோ இவர் வந்துட்டு தன்னோட லைஃபுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த கதை. 2வது கதையோட ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு தண்ணி, தம்மு, கஞ்சா அப்படின்னு பல போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்காரு. இவருடைய அப்பா வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல மனுஷனா வந்து இருடா, நீ ஏதோ ஒரு வேலைக்கு போ, நாங்கள் வந்து உன்னை எதுவுமே கேட்க போறதில்ல, நீ ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. ஆனால் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி மட்டுமே தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காரு. ஸோ இவர் தன்னோட லைஃப்பில் வந்துட்டு யார் முக்கியம் எது முக்கியம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஒரு கதை. அண்ட் 3வதாக வரக்கூடிய கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு தெரியாமல் தான் இவங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு வேற ஒரு மாப்பிள்ளை வந்து பார்க்குறாங்க. தான் லவ் பண்ணுற விஷயத்த வந்துட்டு இன்னைக்கு சொல்லணும் நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு இவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் சொல்கிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைச்சோ இவங்க வந்து சொல்லாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் தன்னுடைய பேரண்ட்ஸ் மேலே இவங்க வச்சிருக்கிற மரியாதையும், இங்கே இந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப பயந்து இருக்காங்க. ஸோ ஃபைனலாக தான் லவ் பண்ணுற அந்த விஷயத்த வந்து ஹீரோயின் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த 3வது கதை. ஸோ இந்த படத்தில் இவங்க சொல்ல வந்த இந்த 3 கதைகளுமே வந்து சூப்பராக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சுஹாஷ் அவர்களுடைய கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ருஹானி சர்மாவோடைய கேரக்டர் ஆகட்டும், கார்த்திக் ரத்னமோடைய கேரக்டர் ஆகட்டும், எல்லா கேரக்டருமே ஒரு பாயிண்ட்ல வந்து தான் செஞ்சது வந்து தப்பு தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சிலருக்கு லைஃப்பில் வந்துட்டு நல்ல வேலை இருக்கும், பட் அந்த வேலையெல்லாம் வந்து பெருசாக மதிக்காமல் வேற ஏதோ உப்பு சப்பை இல்லாத விஷயங்களுக்கு வந்து போராடிட்டு இருப்பாங்க. பட் லேட்டராக தான் அவங்களுக்கு வந்து உண்மை வந்து ரியலைஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு கேரக்டரில் சுஹாஸ் வந்துட்டு அவருடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். பொதுவாக லவ் பண்ணுற எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு நம்ம லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு வீட்டில் சொன்னால் என்ன ஆகுமோ, பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன ஆகுமோ அப்படின்னு ஏகப்பட்ட தயக்கத்தோடையும் பயத்தோடையும் இருப்பாங்க. இந்த ஒரு கேரக்டரில் ருஹானி சர்மாவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. தனக்குள்ளே எவ்வளவோ டேலண்ட் வந்து ஒளிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து பெருசாக மதிக்காமல் எப்போ பாரு தண்ணி, தம்மு, குடிப்பழக்கத்துக்கு வந்து ரொம்ப அடிமையாகி ட்ரக் அடிக்ட் ஆகி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ கேரக்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரத்னம் அவருடைய கேரக்டரும் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் படமாக மட்டும் இல்லாமல் ஸோ நாமளும் இந்த மாதிரி நிறைய தப்புகள்லாம் வந்து பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து நாம் ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இந்த படத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான இந்த ரைட்டிங் வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு கதைக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹியூமரான விஷயங்களாகட்டும் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 கதைகளையும் வந்து சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கதைகள் அப்படிங்கிறதுனால ஒரு கதை முடிஞ்சிட்டு தான் இன்னொரு கதை வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, 3மே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் வெவ்வேறு கேரக்டராக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து நீட்டாக அமைஞ்சிருந்தது. சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப ஜவ்வாக போட்டு இழுக்காமல் 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த படத்தை வந்து முடித்தது ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே இந்த ஒரு கதையை இவங்க கொண்டு போயிருந்தாலுமே அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்காது. ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தமிழ் டப்பிங்கும் நீட்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. சாங்ஸாக எதுவும் கேட்குற அளவுக்கு இல்லை. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.